Yeah, it's fine. Please sit down. Thank you, sir. Thank you, sir. You are Karthika, right? Yes, sir. How do you spell your name? Sir, Tamil official. Tamil, very good. இந்த மாதிரி சொல்லணும். ஓகே? யா, தமிழ்ல உங்க இங்கிலீஷ்ல உங்க ஸ்பெல் பண்ணுங்க உங்க பேரை. KARTHIKA. ரைட். இங்க வந்து நீங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம். எஸ் சார். ரைட். திருவண்ணாமலை மாவட்டத்துல நீங்க படிச்சதெல்லாம் வந்து அங்கேயே தான். ஆமாங்க சார். ரைட். BSc Physics. எஸ் சார். B.Ed. ஆமாங்க சார். ரைட். B.Ed என்ன படிச்சீங்க? B.Ed வந்து செடியன் ஆசிரியர் கலைப்பு. இல்ல B.Ed என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க? B.Ed Physics மேஜர் Physics தான் படிச்சா ஏன்னா எல்லாரும் அதே படிக்கிறது இல்ல திடீர்னு மாத்திப்பாங்க அதுக்காக அதேவா ரைட் Physics நீங்க வெரி தரவா எந்த அளவுக்கு தரவான்னு எனக்கு தெரியும் சார் என்னால முடிஞ்சது வெரி குட் இந்த மாதிரி ஓகே எந்த அளவுக்கு தெரியும்னா என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும் யோசனை பண்ணி வாசிக்கணும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல வந்து சில வார்த்தைகள் கேட்டா சொல்லுங்க தெரியுமா physician and physicist அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு physician and physicist ரெண்டு வார்த்தைகள் இருக்கு இது ஏதோ ஒரு வார்த்தை தான் வந்து physics சம்பந்தப்பட்டது எது physicist very good correct ஏன்னா physician என்ன டாக்டர் ஓகே physicist தான் physicsல ஓகே இப்போ நம்ம கூடங்குளம் பத்தி தெரியுமா உங்களுக்கு அணுமின்னவே ஓகே அதுல எப்படி அணுல இருந்து எப்படி அத பவர் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அணுல வந்து அதாவது வந்து அதோட எரிபொருள் யுரேனியம் 235 அதுல இருந்து வேக நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது வெப்ப நியூட்ரான்ஸ் வந்து வெளிவருது அதை யூஸ் பண்ணி தான் வந்து கரண்ட் ஏறும் அந்த ப்ரொசீஜர் ஓகே சிம்பிளா அதுல வந்து ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு டைப் ஆஃப் எடுக்கிறது எப்படி பவர் எடுக்கிறது அணுவை பிழைக்கிறது வந்து எது ஆக்சுவலா அதாவது தொடர்வினை அது இங்கிலீஷ்ல தெரியுமா செயின் ரியாக்டர் ஓகே சைக்ளோட்ரான் ஒரு பகுதி இருக்கு ஆக்சுவலா அணு மின்னல் அதுல அது என்ன பண்ணுது ஆக்சுவலா சைக்ளோட்ரான் வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து எலக்ட்ரானை முடுக்கி வைக்கிற ஒரு அமைப்பு ஓகே எலக்ட்ரான் வந்து ஆட்டத்துல சென்டர்ல இருக்கா ஆர்பிட்ல இருக்கா வெளிவட்ட பாதையில தான் சுத்திட்டு இருக்கு வெளிவட்ட பாதையில சுத்திட்டே இருக்கு ஓகே நீங்க எந்த பொசிஷனுக்கு நீங்க எது ஆகணும்னு சொல்லிட்டு இந்த குரூப் 2 எழுதுறீங்க நான் வந்து ரெவென்யூ டிபார்ட்மென்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் ஓகே அப்புறம் DR1 னா என்ன DR1 ஓகே ரெவென்யூனா என்ன ரெவென்யூனா வருவாய்த்துறை ஓகே எந்த உங்களுடைய ஒப்பீனியன் இப்போ வருவாய் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் ஷார்ட்டேஜாக இருக்குதுன்றாங்க அதை செய்ய முடியல இதை செய்ய முடியல திட்டங்கள் வகுக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இதில் நமக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு லீக் ஆகிட்டு இருக்கு அதை எப்படி நீங்கள் ஒரு வருவாய்த்துறையில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகி ஒரு DRO ஆகி இல்லாட்டி அதுக்கும் மேலே போயிட்டு ஒரு ரெவென்யூ செக்ரட்டரி ஆகிட்டு அந்த மாதிரி ஆகலாம் கொஞ்சமாக நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆகலாம் ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதில் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ரெவென்யூ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லீக் ஆகுதுன்னா ப்ராப்பரா டாக்ஸ் வாங்கணும் ஊழல் இருக்குங்க எதுங்க லஞ்சம் ஊழல் இது இருக்கு ஓகே அதாவது லீக்கிங் மட்டும் ஓகே லீக்கிங்னா இன்கம் லீக்கிங் ரெவென்யூ லீக்கிங் இதெல்லாம் சொன்னோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி டேக்ஸ் சரியாக கலெக்ட் பண்ணுன்னு சொன்னீங்க அதுதானே மெயின் அது மெயின் ஓகே இப்போ கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ பீஸ்ன்னுவாங்க ஃப்ரீ பீஸ்ன்னா என்னன்னா இலவச பொருட்கள் கொடுப்பது ஓகே அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அது நல்லதா கெட்டதா இலவசமாக டிவி கொடுக்கறது சைக்கிள் கொடுக்கறது லேப்டாப் கொடுக்கறது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறது அது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அதுல வந்து நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு சொல்லுங்க நல்ல விஷயம் பார்த்தா என்னோட கனவுப்படி லேப்டாப் கம்ப்யூட்டர் நான் ஒரு சென்டர் போயிட்டு தான் 25 வயசுக்கு அப்புறம் பார்த்தேன் ஆனா இதே அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் நான் காலேஜ் படிக்கும்போது லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டு என் தங்கச்சி என் தம்பி எல்லாரும் எங்கள் ஊருக்கே நான் காமிச்சேன் கெட்டது நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா இருக்கு கெட்ட விஷயம் பார்த்தா அது வந்து யாருமே படிக்கிறது இல்லை படம் பார்க்குறாங்க நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது இப்போ ரேஷன் அரிசி அப்படிதான் கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்குறாங்க ரைட்டு ஆனால் வந்து நிறைய பேர் அதை வாங்கி விற்கிறாங்க நிறைய வந்து கடைக்காரரே நிறைய அது வந்து நிறைய தப்பான விஷயம் பண்றாங்க இதை இலவசமான அரிசி கொடுக்கறது ஈவன் கார்ல போறவங்களுக்கு கொடுக்குறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க
அவங்களுக்கு வேணாம் சார். ஒரு வருமானம் வருதுன்னா அதுக்கு மேல அவங்க இலவசம் வேண்டாம். ஏன் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏன் வச்சிருக்கிறாங்க? நீங்க ரெவன்யூ ஆஃபீஸர்ன்ற முறையில் நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? எந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, இலவச அரிசி கொடுக்கக்கூடாது? அதுதான் குறிப்பிட்ட வருமானம் வருது. இப்ப நம்ம வறுமை கோட்டுன்னு சொல்றோம், அதுக்கு அந்த சேலரி வச்சுதான் நம்ம இன்கம் வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணுறோம். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இலவசமே வேண்டாம் சார். இது கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா போதும். சரி, யார் உங்களுடைய ஃபேவரட், அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஆக்சுவலி லீடர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவாக இருக்கும்? இந்த மாதிரி சார் டெத் ஆனவங்களா? இல்ல இருக்கிறவங்க மோடி பிடிக்கும் சார். ரைட், மிஸ்டர் மோடி, மிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகே, மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இப்ப இருக்கிறவர்கள் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்களுக்கு. விஜயபாஸ்கர், மிஸ்டர் விஜயபாஸ்கர், இல்லாட்டி மாண்புமிகு அமைச்சர் விஜயபாஸ்கர். இது வரணும், பழக்கம் வரணும். ஓகே, அதுக்கப்புறமா அவரையும் பிடிக்கும். அவர் எந்த டிபார்ட்மெண்ட்? அவர் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் இருக்காரு. ஹெல்த் மினிஸ்டர். ஓகே, ரைட். அவர் எதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? நேற்று போராட்டத்துல இருந்தா ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு நான் எனக்கு தோணுது. அந்த டாக்டர் வந்து பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து அவர் ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு. சரி, டாக்டர்கள்லாம் வந்து அவங்க சில குறைகளை சொல்லி இருக்கிறாங்க. இத்தனை நாள் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தேவையானதை கொடுக்காம இருக்கிறது அது சரின்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, கவர்மெண்ட் அப்படித்தான் ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க சார், இதுல ஒரு மாற்றம் இருக்குங்க சார். அவங்களுக்கு சேலரி கம்மியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படி நாங்க வச்சு யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அதே சேலரி அதே பதவி. சரி, கவர்மெண்ட் டாக்டருக்கு இப்ப பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணலாமா? அவங்க தனியா கிளினிக் வைக்கலாமா? அது தப்புதாங்க சார். இல்ல வைக்கலாமா? இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா வைக்க கூடாதுதான். வைக்க கூடாதுன்னு இருக்குல்ல. இப்போ வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சிருக்காங்க சார், அதான் சொல்லணும் சார். இவங்க கவர்மெண்ட். சரி, தலைமை தேர்தல் அதிகாரி இப்போது இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி யார்? சத்யபிரதா சாஹூ. இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி. மாநில என்று சொல்வது வேறு, இந்திய என்று சொல்வது வேறு. ஓகே, ரைட். கற்றுக்கணும், அதுக்காக சொல்லு. ஓகே, ப்ளீஸ். மேடம், நீங்கள் வந்து ரெவன்யூ போனால் போகணும்னு சொன்னீங்களா? இப்போ குரூப் 2லேயே பார்த்தீங்கன்னா ஹை போஸ்ட்லாம் இருக்குது, சப் ரெஜிஸ்டர், முனிசிபல் கமிஷனர். ஏன் நீங்கள் அதை டார்கெட் பண்ணாமல் ரெவன்யூ போகணும்னு ஆசைப்படுறீங்க? அது எல்லாமே ஒரு ஹை லெவல் போஸ்டிங் சார். சரிங்க. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது லோ லெவலாக கூட உங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம போறோம்னா முதல்ல நம்ம சின்ன விஷயம் நமக்கு தெரியணும் சார். சரிங்க. ஒரு பேசிக்ல இருந்து போனா நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூ போறீங்க, ஓகேங்களா? இப்போ 1,00,000 பேர் இந்த எக்ஸாம்ல இப்போ 1000 கணக்கில் இருக்காங்க. அந்த 1000 கணக்கில் நீங்களும் ஒருத்தர். இப்போ நீங்கள் உங்களால் வந்து முனிசிபல் கமிஷனரையும் எடுக்க முடியும், ரெவன்யூவும் எடுக்க முடியும் ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் எதை எடுப்பீங்க? நான் ரெவன்யூ தான் சார். ரெவன்யூ தான் எடுப்பீங்க. சரி, ஓகே. இப்போ சார் சொன்னார்ல, டாக்டர் வந்து பிரைவேட் வைக்கிறது தப்பு, அவங்களுக்கு வந்து சம்பளம் இது பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு. பீகார் இருக்குல்ல, பீகார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் எல்லாத்துலேயுமே நம்ம கீழே தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டரோட சம்பளம் வந்து தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர் சம்பளத்தோட அதிகம். தமிழ்நாடு அதே நேரத்தில் எல்லா ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்லையும் மேலே இருக்கு. அப்போ அப்படி பார்த்தா எல்லாத்துலேயும் கீழே இருக்கிற அவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுக்கும்போது ஏன் நம்மளுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கிறது வந்து ஏன் அவங்க கேட்கக்கூடாது? தெரியல. சரி, ஓகே. நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க. நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல, முதல் வயசு, அதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க ஏதாச்சும். இப்போ ஒரு டேபிள்ல இது இருக்கு, இது நிலையா தான் இருக்கு. நம்ம போய் இப்படி டச் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அதே ரிசல்ட் தான். அதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே. இதே மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொருள் கூட சொல்லலாம். ஓகே. இப்போ சூப்பர் கண்டக்டர்னா என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க. ஒரு பொருள் கரண்ட் கடத்துறது வேகமா வந்து கரண்ட்டை பாஸ் பண்ற ஒரு பொருள் தான் வந்து சூப்பர் கண்டக்டர். சரி, அதனால என்ன பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரண்ட்டை வந்து கிளியரா இழப்பீடு இல்லாம சீக்கிரமா ஃபாஸ்டா கடத்தலாம். இப்போ கரண்ட்டை வந்து நீங்க சீக்கிரமா கடத்துனீங்கன்னா நீங்க ரெசிஸ்டன்ஸை வந்து லோ பண்ண நீங்க கரண்ட்டை வந்து ஈஸியா கடத்த முடியும். கரெக்ட்டா? ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்றீங்க. ஆமாங்க சார். ரெசிஸ்டன்ஸ் கரெக்ட் பண்ணா நீங்க கரண்ட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி பண்ணலாம். அப்ப நான் சூப்பர் கண்டக்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டிய இது என்ன? ரெசிஸ்டன்ஸே நான் வந்து கம்மி பண்ணிட்டு போயிடலாமே. அதிகமா வந்து யூஸ் பண்ணா அந்த மெஷின் வந்து ஃபால்ட் ஆயிடும். ஓகே.
இப்போ புதுசாக குரூப் 2 சிலபஸ் பார்த்தீங்களா? பார்த்தேங்க சார். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே தமிழ் மீடியம், ஈவன் காலேஜ் கூட தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கீங்க. இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, மெயின்ஸோட சிலபஸ் பார்த்தீங்களா? இப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் தமிழ் மீடியமோட பசங்க அது வருவாய் வந்து அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? நீங்கள் உங்களோட இது நியூஸ் பேப்பர் டிவி எல்லாம் பார்த்துங்க சார், கஷ்டமா தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நம்ம கவர்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு தான் ஆதரவா இல்லை நான் நீங்கள் கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த குரூப் நீங்கள் 10th 12th டிகிரி எல்லாமே தமிழ் மீடியம், இப்போ நீங்கள் வந்து குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ இருக்கிற புது சிலபஸில் உங்களை மாதிரியே 10th 12th டிகிரி தமிழ் மீடியம் படிச்சவங்க ஈஸியாக வர முடியுமா முடியாது? கண்டிப்பா வர முடியும். கண்டிப்பாக வர முடியும். சரி ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம், ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1,70,70,000 கோடி கொடுத்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஆமாங்க சார். ரிசர்வ் வங்கி வந்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் அது நம்ம காலங்காலமா அது நம்ம நாட்டுக்குள்ளே ஒதுக்கி வச்சுக்கிற ஒரு ஃபண்டிங் சார். சரிங்க. இது வரைக்கும் அது வந்து டச்சே பண்ணதில்லை, ஆனா எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான். சரி, நம்ம பிரதமர் இருக்காருல்ல, ஆமாங்க சார். அவர் அடிக்கடி ஃபாரின் போகிறாருல்ல, ஆமாங்க சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன் போறதுனால தான் நிறைய நாடே நம்மளை திரும்பி பார்க்குது சார். நிறைய வந்து ஒப்பந்தங்களை கையெழுத்துறது. சரி, இன்னைக்கு நம்ம அதை அமெரிக்காவுடைய அதிபர் சார் ட்ரம்ப் அவர் வந்து இது வரைக்கும் நம்ம இந்தியாவை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா இவரால் தான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆச்சு. ஓகே. அதனால இப்போ எல்லா நாடும் நம்மளை திரும்பி பார்க்குது, நிறைய ஒப்பந்தங்கள் வந்து வருது. ஆனா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற அதே நேரத்துல தான் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க, வேலை வாய்ப்பின்மை வந்து நான் கடந்த 45 வருஷத்துல இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒப்பந்தங்கள் அதிகமா வருதுன்னா வேலை வாய்ப்பு வந்து நம்மளுக்கு அதிகரிச்சுக்கணும்ல, ஏன் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம நாட்டுல வந்து இருக்கிற அமைப்பு அந்த மாதிரி சார். நம்ம நாடு விவசாய நாட்டுல அந்த மாதிரி வேலை தான். அவர் ஒப்பந்தம் பண்றதுல விவசாயம் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், கார்பரேட் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், கம்பெனி சம்மந்தப்பட்டது இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வேலை இருக்கும் சார். இது பிரதான் மந்திரி கிசான் சம்மதி யோஜனா இருக்கு அப்படின்னு என்ன தெரியுங்களா? தெரியும் சார். விவசாயிகளுக்கு வந்து இலவச கடன் அட்டை. இலவச கடன் அட்டை. கடன் அட்டை. சரி ஓகே. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்லுவாங்க தெரியுமா? ஒப்புதல் விவசாயம், ஒப்புதல் பண்ணி விவசாயம் பண்றது தெரியலைங்களா? சரி ஓகே சார். கவுல் சார். ஆமாம், உங்களை பற்றி அறிமுகம் பண்ணிக்கோமா? சார் எஸ் கார்த்திகேயன் பேரு, அப்பா அம்மா பேரு சண்முகம் எஸ் கலா. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் சார். பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜ் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார். அதுக்கப்புறம் நான் தமிழ் மீடியம் தான் சார் படித்தேன். அப்படிலாம் பேச இல்லைங்க சார். ஏதாவது கவர்மெண்ட் போஸ்டிங் போனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்லேயே சொல்லிக்கலாம் சார், நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி. எங்கள் ஊரில் எந்த பொண்ணு படிச்சது இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு நேரம் அச்சீவ்மெண்ட் பண்ணால் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தான் நான் படிச்சுனே நம்புவாங்க. ரொம்ப அதான் சார். பெருசாக எதுவுமே இல்லை, இல்லைன்னா மாடு மேய்ப்பேன், அவ்வளோதான் வீட்டில். வேறு எதுவுமே எனக்கு தெரியாது சார். டிவி பார்ப்பேன். ஓகே. திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்த ஊர் மேம் நீங்கள்? கலசப்பாக்கம் தாலுக்கா, பழங்கோவில் சார். கலசப்பாக்கம் தாலுக்கா பழங்கோவில். பழங்கோவில். ஓகே. பழங்கோவில் அப்படின்றது ஊராட்சிங்களா? ஊராட்சி. ஆமாம் சார், ஊராட்சி. இப்போது ஊராட்சி உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது இல்லைங்களா? ஊராட்சி அலுவலகம் இருக்குது. ஊராட்சி அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அரசு சார்பு இருக்கிற அதிகாரி பேர் என்னமா? அரசு சார் யார் வந்து ஊராட்சி அலுவலகத்தில் இருப்பாங்க? ஆக்சுவலாக அவங்க டெசிக்னேஷன் என்ன? கிளர்க்கா இல்லை அதுக்கு அரசாங்க சம்பந்தமாக வந்து என்ன டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு? என்ன அது பதவிக்கான பெயர் என்ன ஊராட்சியில் இருக்கு? சரி ஓகே. இப்போது ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் ஊராட்சி இருக்குதுமா, நீங்கள் சார்பாக கிராமத்தில் எத்தனை ஓட்டுமம் போகிறீங்க உள்ளாட்சி தேர்தலில்? உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கிராமத்தில் இருக்கிற வாக்காளர் நீங்கள் வாக்காளராக உங்கள் ஊராட்சியில் லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்போ நீங்கள் எத்தனை ஓட்டு போடுவீங்க? ஓட்டு போட்டது இல்லைங்களா? சரி. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி இருக்கிற சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். இது வந்து 1989 வடார்காடு மாவட்டத்திலிருந்து உருவாக்குங்க சார். 1997 தான் வந்து இது திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ரொம்ப படிப்புல அதிகமாக கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது வந்து கோயில் சாத்தனூர் டேம் மட்டும்தான் எழுதுறது. சாத்தனூர் டேம் யார் காலத்தில் கட்டப்பட்டது? காமராசர் ஐயா காலத்தில். சாத்தனூர் டேம்னால திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி எந்தெந்த ஏரியாலாம் வந்து அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்துக்காக பயன்படுது? மோஸ்ட்லி திருவண்ணாமலை மாவட்டம், அது பக்கம் விழுப்புரம்,
இந்த சைடு அந்த தண்டராம்பட்டு இந்த சைடு எல்லாமே இருக்குது விவசாயம் அந்த கம்பெனி சார். ஓகே. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் படிச்சிங்க, ஃபிலிம் செலக்ட் பண்ணி எம்எஸ் செலக்ட் பண்ணி, எது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்? பிடிச்ச சப்ஜெக்ட்லாம் இல்லைங்க சார், எல்லாம் ஆவரேஜ் தான் சார். எல்லாம் ஆவரேஜ். சரி, ஓகே. இப்போது அரசியலமைப்பு டாபிக் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக. அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது குடியுரிமை டாபிக் படிச்சிருப்பீங்க. எஸ் சார். குடியுரிமை எந்த பாகத்தில் நம்ம இருக்கு? எந்த பார்ட்? எந்த பார்ட்? ரெண்டாவது பார்ட். ஓகே. இப்போ குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி தான் படிச்சிருக்கீங்க. இப்போ குடியுரிமை பற்றி என்னென்ன நம்ம இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு வேர்ல்டில் இந்தியா அது மாதிரி இஷ்யூஸ் என்ன போயிட்டு இருக்கா? இப்போ எந்த ஸ்டேட்டில் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா? இந்தியாவில் போயிட்டு இருக்கு. என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு? அதை வந்து அசாம்ல வந்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்ட் எடுத்துக்காங்க. என்ன ரெக்கார்ட்? என்ஆர்ஐ. அப்படின்னா என்னம்மா? அது எனக்கு சரியா தெரியும் சார். நியூஸ்ல என்ஆர்ஐ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, ஓகே. அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. சரிங்க சார். சரிங்கம்மா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக நீங்கள் வரீங்க, ஆர்ஐ தான் நீங்கள் போகிறீங்க. இப்போ வருவாய் இங்கே போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வருவாய் கிராமம் ஒன்று இருக்கும். வருவாய் கிராமத்துக்கு இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அதிகாரி. இப்போ ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா சொல்லுவாங்கல்ல, டேர்ம் என்ன ஏரியா நம்ம ஆக்சுவலாக ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அலுவல் சார்ந்து வந்து ஒர்க் பண்ணுற ஏரியா. வருவாயில் என்ன பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக? இப்போ தாசில்தார் தாலுகா, வருவாய் கிராமம், கிராம நிர்வாக அதிகாரி, அது மாதிரி ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, வருவாய் அலுவலர், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? சரி, ஓகே. இப்போ வருவாய் ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து என்ன நம்ம வேலை? வருவாய்த்துறை. வருவாய்த்துறைக்கு ஆமாம், அடுத்த ப்ரமோஷன் டெப்டி தாசில்தார். டெப்டி தாசில்தார். அப்புறம் தாசில்தார். அதுக்கப்புறம் டிஆர்ஓங்களா? கரெக்டாக. சரி, அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 377 பற்றி வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. கடந்த ஆண்டு செப்டம்பர் 6 அப்போ ஒரு தீர்ப்பு வந்தது செக்ஷன் 377 பற்றி. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தீர்ப்பு வந்தது, அதை பற்றி உங்கள் பார்வை ஞாபகம்? சரி மேடம், நீங்கள் ஓட்டு போடுறத பற்றி சார் கேட்டார். நீங்கள் வரைக்கும் ஓட்டு போட்டதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? இல்லைங்க சார், உள்ளாட்சி தேர்தலில் எலெக்ஷன் பண்ணது இல்லைங்க சார். உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டதில்லை. சிஎம் எலெக்ஷனில் 2 டைம் ஓட் பண்ணியிருக்கேங்க சார். சரி, சமயத்தில் எனக்கு எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போட்டிங்களா? போட்டேங்க சார். ஏன் உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போடல? ஏன்னா எலெக்ஷனே கண்டக்ட் பண்ணுங்க சார். 10 வருஷமா இல்லைங்க சார். ரீசன் என்ன நினைக்கிறீங்க? தள்ளி போட்டுருக்காங்க. என்னவோ பிரச்சனை வந்து தள்ளி போட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை? எதாவது படிச்சிங்களா? சரிங்க, சரி, ஓகே மேடம். சரி, நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வரீங்க இல்லையா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பெண் சிசு கொலைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய அறியாமை. சரி, ஓகே. வறுமை, ஒரு கல்வி அறிவு இல்லாமல். இப்போ நான் இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா 10வது படிக்கிற பசங்க ஸ்கூல் ரிசல்ட் வந்தோடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க சார். நாங்கள் படித்ததே எங்கள் வீட்டில் மட்டும்தான் சார். இது காரணம் அவங்க தப்பு இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற பசங்களே அப்படி இருக்காங்க சார். இப்போல்லாம் நம்ம படிக்க தான் அனுப்புறாங்க, நம்ம அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். பொம்பளை பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. போகிறாங்க, என்னமோ பண்ணிட்டு வராங்க. இப்போவே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. சரி மேடம். சரி, நீங்கள் இது மாதிரியான ஏதாச்சும் குழந்தை திருமணத்தை ஏதாவது தடுத்து நிறுத்த நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா இது வரைக்கும்? எதுவும் பண்ணதில்லை. சரி, இல்லை நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, நான் என் கிராமத்துலேயே நான் படித்து எனக்கு ஒரு பதவிக்கு போகிறேன், நான் என் கிராமத்துக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் அது மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? யாருக்காவது உதவி பண்ணியிருக்கீங்களா? ஒரு 4 பேர் கோச்சிங் கிளாஸ் படிக்க சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். 3 பேர் படிக்கிறாங்க. சரி, ஓகே மேடம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஏன் நீங்கள் வந்து மேலிடத்தில் யாருக்காச்சும் சொல்லக்கூடாது? உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது, படிச்சிருக்கீங்க. இது மாதிரி ஏதாவது குழந்தை திருமணமோ ஏதாவது நடக்கும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே உங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கூட. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க சார். எனக்கு தெரிஞ்ச நடந்துச்சு சார், எங்கள் ஊரில் தான் நடந்தது. கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அவங்க அம்மாவோடைய நிலைமை பார்த்தா இது சரியோன்னு முடிவு தோணுது சார். ஒரு பக்கம் வந்து வறுமைக்காக அவங்க கல்யாணம் பண்ணி தராங்க. என்னால் இருக்க முடியாது, நீங்கள் பார்த்துட்டீங்களா, என் புருஷன் இல்லை, யார் பார்த்துப்பாங்க? எங்கள் வீட்டில் கூட அப்படி சொல்லுவாங்க சார் அப்பா அதெல்லாம். சரி, இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒழிக்க முடியுமா? முதல்ல வறுமையை ஒழிக்கலாம் சார். ஒழிக்கலாம். சரி, ஓகே.
சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஏன்னா நீங்கள் ரெவன்யூ பற்றி பேசுகிறீங்க இல்லையா? சார் கேட்டார் எவ்வளோ அமௌண்ட் அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. நரேந்திர மோடி இவ்வளோ கொடுத்துருக்காது, நம்ம பணம்னு சொன்னீங்க. நம்ம பணம்னா எல்லாமே நம்ம பணம் தான், அது வேறு விஷயம். ஓகே, டேக்ஸில் நீங்கள் என்ன சொன்னீங்க, சரியாக கலெக்ட் பண்ணாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், என்ன வித்தியாசம் வேறுபாடு டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேரடி வரி, மறைமுக வரி. அது தமிழில் கரெக்டாக எனக்கு தெரியும். அது என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? நேரடி வரினா இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு சோப்பே நான் வாங்குறேன். அந்த சோப்பு நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த யூஸ் பண்ணால் அந்த டேக்ஸ், அந்த பொருளோட டேக்ஸ் நான் தான் கட்ட போகிறேன். இதுதான் நேரடி வரி. இதே ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு அது மறைமுகமாக வேற ஒருத்தர் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஏன்னா டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் சொன்னது தவறு. அது மாதிரி நல்லா படிச்சுக்கணும். அதை பற்றி அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரெவன்யூன்றதுனால நீங்களே சொன்னீங்க டேக்ஸ் லீக் இருக்குது நமக்குன்னு சொன்னீங்க. அதனால நீங்கள் சரியாக இருக்கணும். ஓகே, யார் ஆர்பிஐனுடைய கவர்னர்? அதான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, ஜெனரல் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ரைட். ஓகே, யார் நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னர்? மிஸ்டர் மிஸ்டர் ஒரு தடவை சொன்னால் அப்படியே பிடிச்சிக்கணும். மிஸ்டர் இல்லை இஸ் எக்ஸலன்சி. சார் சொன்ன மாதிரி இஸ் எக்ஸலன்சின்னு சொல்லணும் அவங்களேலாம். ஓகே, மிஸ்டர் இல்லாட்டி இஸ் எக்ஸலன்சி. யார் பேர் என்ன? யார்? ஓகே, டீம்டு யூனிவர்சிட்டி என்ன? டீம்டு நிகர் பல்கலைக்கழகம் தமிழ் சொல்லுவாங்க. ஓகே, டீம்டு யூனிவர்சிட்டி. எந்த காலேஜ் படிச்சீங்க? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எங்க? திருவண்ணாமலை. ஓகே ஓகே, ரைட். இப்போ நம்ம இதில் வந்து சான்சலர்னு சொல்லுவாங்க இந்த இதில் டீம்டு யூனிவர்சிட்டியில். அது வந்து நம்ம இதில் சொல்லும்போது அதில் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜை பற்றிலாம் நல்லா தெரியும்ல? அதை பற்றி தெரியும், அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்லா தெரியும்ல? ரைட், ஓரளவுக்கு தெரியும். பரவாயில்ல, அது போதும். ஆக்சுவலாக இப்போ யார் வந்து சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு கேட்டாங்கன்னா, சான்சலர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லுவீங்க? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? ரிசர்வேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. என்னது தமிழில் என்ன சொல்கிறீங்க? இடஒதுக்கீடு. அதை பற்றி ரிசர்வேஷன் இருக்கணுமா இல்லை மெரிட் பேஸில் தான் எல்லாமே நடக்கணுமா? உங்களுடைய ஒப்பீனியன். நான் வந்து கவர்மெண்ட் ஒப்பீனியன் கேட்கல, சமுதாய ஒப்பீனியன் கேட்கல. கார்த்திகாவனுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது நம்முடைய திறமைக்கு மதிப்பு மட்டும் கொடுக்க அந்த மாதிரி ஒரு சமூகம் உருவாக வேண்டுமா, இல்லை இடஒதுக்கீடு இப்போது 60-70 ஆண்டுகளாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இது வந்து 10 ஆண்டுகளுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று முதலில் வந்து டாக்டர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. டாக்டர் B.R. அம்பேத்கர், சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் 10 வருடங்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன்ல அது நாம கூட பாதிக்கப்படலாம். ஆனால் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும், மெரிட்டில் கொடுக்கணுமா இல்லை திறமையை பார்த்து கொடுக்கணுமா இடஒதுக்கீடு, இல்லை நம்ம பொருளாதார ரீதியில் கொடுக்கணுமா, இல்லை நம்ம இந்த ஜாதி கம்யூனிட்டி முறையில் கொடுக்கணுமா? உங்களுடைய ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க. இடஒதுக்கீடு வந்து பொருளாதார அடிப்படையில் கொடுக்கணும். ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இப்போ புதுசாக ஒரு பிளான் ஒன்று வந்திருக்கு, அது தெரியுங்களா? பொருளாதார நிலையில் பின்தங்கிய அல்லது அது மாதிரி ஒரு இது ஒன்று வந்திருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அது யாருக்கு இல்லை, அது வந்து ஸ்பெஷல். எந்த ஜாதியாக இருந்தாலும் மற்ற மேற்பட்ட ஜாதியோ என்ன சொல்றீங்களோ அவங்களா இருந்தாலும் அதில் பொருளாதார நிலைமையில் பின்தங்கி இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ரெவன்யூ ஆஃபீஸர் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை. இதில் தான் நீங்கள் நிறைய படிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, தென் நமக்கு நீங்கள் திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில் அந்த கோயிலில் இருக்கிற ஒரு அந்த டெய்டி பேர் என்ன? அதாவது அந்த கடவுள், எந்த கடவுள் அங்கே இருக்கிறவர்? அருணாச்சலேஸ்வரர். அந்த அம்மா பேர் உண்ணாமலையா? அது உண்ணாமுலையா? உண்ணாமுலை. எஸ், ஏன்னா அது இன்னும் அவங்க சொல்றதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அது உண்ணாமலையா மாற்றிட்டாங்க. ஆக்சுவலா உண்ணாமுலை தான். உண்ணாமுலை என்று ஏன் பெயர் வந்தது பார்வதிக்கு?
ஓகே, நோ ப்ராப்ளம். அதை பற்றி எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே சார். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட பொழுதுபோக்கு என்ன? டிவி பார்ப்பேன் சார், ஆடு பார்ப்பேன் சார், ஃபைனலில் வேலை செய்வேன். டிவியில் என்ன பார்ப்பீங்க? பாட்டு பார்ப்பேன் சார், சீரியல் தான். பாட்டு சீரியல். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? மியூசிக் டைரக்டர் பெருசாலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா லைட்டாக தான் இளையராஜா சாங் பார்ப்பேன். ஓகே, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தீபாவளி அப்போ ஒரு குழந்தை வந்து போர்வெல்ல இருந்துச்சு. அவரை வந்து நம்மளால காப்பாற்ற முடியல. அது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா அம்மா தான் சார் தான். அவங்க அப்பா அம்மா தான் காரணம். ஓகே, ஏன் அப்படி சொல்றீங்க? ஆழ்துளை கிணறு மூடாது யாரும் சார் தப்பு. கவர்மெண்ட் வந்து எல்லா கிணத்தையும் மூட முடியும், நாம தான் பார்க்கணும். ஓகே, அதனால அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா. அம்மா. நீங்க விவசாயம் பண்ணுவீங்களா? ஆமாங்க சார். சரி, விவசாயத்துக்கு இந்தியாவில் வருமானம் நல்லா இருக்கா இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா தான் சார். கஷ்டம். சரி, அதை அதிகம் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? விவசாயிகளுக்கு வருமானத்தை அதிகம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? கூலி உயர்வு தான் சார். என்னங்க? கூலி உயர்வு. கூலி உயர்வு செஞ்சு அவங்களுக்கு வருமானம் வந்து அதிகமாகிடும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து கூலி உயர்வு போனாங்கன்னா 50 ரூபாய்க்கு சார் ஒரு ஷிஃப்ட்டுக்கு போனால், அவங்களுக்கு 60 ரூபான்னு மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக உணவுப் பொருள் விலை அந்த விவசாயம் அதிகம்னு சொல்ல போகிறாங்க. இப்போ ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்களே, அது எதுக்காண்டி வாங்கினாங்கன்னு தெரியுங்களா? யூனிவர்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. ஓகே சார். ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் நான் ஒரு இடத்துல உங்களுக்கு இஷ்யூ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நகராட்சி ஆணையாளராக இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு வருது, இந்த மாதிரி வந்து பப்ளிக் இருந்து ஒரு மனு வருது. இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வருது. நீண்ட நாளாக உங்ககிட்ட மனு கொடுக்குறாங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்த ஆணையாளர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, நீங்களும் வந்து உங்ககிட்ட மனு கொடுக்குறாங்க, உங்களால் நிறைவேற்ற முடியல. அடுத்து போராட்டம் நடக்குது. போராட்டத்துக்கு சம்பவ இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போது மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்க? என்னென்ன மாதிரியான நடவடிக்கை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு குடிநீர் தர நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவு. ஓகே, உத்தரவுனா எப்படி பண்ணுவீங்க? இப்போ குடிநீர் வந்து பார்த்தா குடிநீர் குழாய்கள் அமைப்பீங்களா? இல்லை வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசி எதுனா வந்து இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவீங்களா? இல்லை வேற என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க? அந்த ஊரில் ஏற்கனவே குடிநீர் எப்படி இருந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு, குடிநீர்ல உங்களுக்கு தண்ணி இருந்தது இல்லை கலப்பி நீங்கள் வச்சு அடுத்தது போதா தவறான முறையில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு ஒருவேளை அங்கே தவறா போகலன்னா புதுசாக போர் கூட போடலாம் குடிநீர். இல்லைன்னா அந்த கனெக்ஷன் வந்து தப்பான தண்ணின்னா அது வந்து திருப்பி தான் இருக்கணும். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார். அமெரிக்கா போயிருந்தார். எதற்காக அமெரிக்கா போயிருந்தார்? அமெரிக்கா போயிட்டு என்ன திட்டத்தை எங்கே துவங்கினார்? அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொழி சார்ந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை பற்றி உங்க கருத்து என்ன? அது மாதிரி நடத்த முடியுமா? நடத்த முடியும்னா எப்படி சாத்தியம்? கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சார். நடத்த முடியும், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க சார். என்ன கஷ்டமா? ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி வேணும் சார் நம்ம நாட்டுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நம்ம ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கிறதுக்கே எவ்வளோ செக்யூரிட்டி வேணும், எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வேணும், இதனால் எவ்வளோ வேலை பாதிக்கப்படுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதனால டெரரிசம் கூட உள்ள வருவாங்க சார். நம்ம எலெக்ஷன் பர்பஸில் இருக்கும்போது செக்யூரிட்டியில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனை தாலுகா இருக்குது? திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12. திருவண்ணாமலையுடைய எம்எல்ஏ பெயர் என்னன்னா? திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ பெயர் திரு ஏவா வேலு அவர்கள். இப்போ திருவண்ணாமலை சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு? மக்கள் பிரச்சனைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை வெயில் காலத்துல தண்ணி கஷ்டமாயிடுச்சு சார். கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா இருக்காங்க சார்.
சரி, கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்காங்க. அது எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? அடுத்து கட்டது கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். அது எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில்? ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கலாம் சார். ஸ்கூல் கிளாஸ் வைக்கலாம். அது மூலமாக வந்து இது பண்ண முடியும். ஆமாம், ஒரு 2 hours வந்து ட்ரைனிங். உங்கள் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் பெயர் என்னன்னா? திரு சிபிராஜ் ஐயா. சரி, அடுத்தது ஓகே. நீங்கள் ஹாபி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டிவி பார்ப்போம், அப்புறம் மாடு. இப்போ மாடு இனம்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறதா நம்ம நியூஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மாடோட ஒன்று கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிஜமாலே அப்படி அழிஞ்சிட்டு தான் இருக்கா? கண்டிப்பாக நம்ம நாட்டு எண்ணெல்லாம் அழியுது சார். அப்படிங்க, அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு எல்லாமே இப்போ இன்ஜெக்ஷன் வந்து அப்படியே ரெடிமேடாக போட்டு மாடு தனியாக வந்ததுனால தான் அழியுது சார். அதனால தான் வரலான்றீங்க. சரி, இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துருக்கீங்க. அப்போ சொன்னாங்க இது மாதிரி ஜல்லிக்கட்டுலாம் நிறுத்துறதுனால நம்மளோட நாட்டு மாடுகளின் இனம் வந்து குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஜல்லிக்கட்டு திருப்பி நடத்துறதுனால இப்போ நாட்டு மாடுகள்லாம் பாதுகாக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். அதுக்காகவே நம்ம நாட்டு மாடுங்க கொஞ்சம் பாதுகாப்பு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு இதுக்கு இல்லை, ஜல்லிக்கட்டுக்காக நம்ம பாதுகாப்பு அதனால கண்டிப்பாக மாடு பாதுகாப்பு. ஸோ அதனால இங்கே மாடுகளும் பாதுகாப்பு. சரி, இப்போ விவசாயம் கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கால்நடைகளையும் அதுக்கேற்ற மாதிரி வளர்க்கணும் இல்லையா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல. சரி, என்னெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க? ஏதாச்சும் கடன் கொடுக்குறாங்களா, இல்லை வேற என்ன திட்டங்கள்லாம் தீட்டு இருக்காங்க கால்நடை பாதுகாப்பு? நிறைய பண்ணியிருக்காங்க சார். இப்போ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா கூட இதுக்காக பேங்க்கு மாட்டுங்களுக்குலாம் வச்சுருக்காங்க. சரி, ஆதார் அட்டையில நார்த் இந்தியன்ல கொடுத்துருக்காங்க மாட்டுங்களுக்கு. சரி, மாட்டை வந்து ஒரு உயிரினமா கூட 3வது பாலினமா கூட சேர்த்துருக்காங்க. சரி. நம்ம ஊர்ல கூட மாடு லோன்லாம் பிரச்சனை இல்லை, மாடு லோன்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் மாடு போடுன்னு சொன்னாங்க. எந்த ஹைகோர்ட் வந்து மாடை வந்து ஒரு உயிரினமாக, அதாவது ஒரு குடிமகனாக அதை கருதணும் அப்படின்னு சொன்ன உயர்நீதிமன்றம்? சரி, ஞாபகம். சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.